கொண்ட ஒரு இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமே. அப்போ அது முழுமையான வழிகாட்டுதல் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தான் அது முழுமை பெறுது. அப்போ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நிறைய இருக்கு. இது மாதிரியான விஷயங்கள் நாம் என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, சட்டத்திட்டங்கள் முழுமை பெற்றுச்சு, அது டைமம் இல்லாமல் இருந்துச்சு, நமக்கு கிடைச்சிருச்சு. ஒழு செய்கிறது கொஞ்சம் ஃபினிஷிங் இல்லாமல் இருந்தது, நமக்கு கிடைச்சிருச்சு. நோன்பு கொஞ்சம் அன்கம்ப்ளீட்டாக இருந்தது, நமக்கு கிடைச்சிருச்சு நாம் நினச்சிட்டு இருக்கோம். இது மட்டும் கிடையாது, ஷரியத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்கிறான், ஒவ்வொரு இறை தூதருக்கும் ஒரு ஷரியத்தை நம்ம கொடுத்தோம், ஒரு மின்ஹாஜ் கொடுத்தோம் எல்லாம் சொல்கிறோம். ஒவ்வொரு ஷரியத் தனியாக இருந்தது, மின்ஹாஜ் தனியாக இருந்தது, ஆளுக்கு ஒரு சட்டம். அதில் இந்த சட்டம் சிறந்தது, அது தாழ்ந்ததுன்னு இல்லை. அதாவது ஒரு தொழுகை முறை வேற ஒரு சமுதாயத்துக்கு வேற மாதிரி இருக்கும், நமக்கு வேற மாதிரி இருக்கிறதுனால இது பெட்ரு, அது பெட்டர்னு கிடையாது. அல்லாஹ் விரும்பின மாதிரி நமக்கு போட்டால் இதுதான் மேட்ரு. மொத்தத்தில் இது புரிஞ்சுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேட்ருன்னு அப்படின்னா முழுமையான நபி. அதாவது அவர்கிட்ட எல்லா விதமான முன்மாதிரியும், பொலிட்டிக்கல், அதாவது எக்கனாமிக்கல், அதுவும் இல்லாமல் ரிலீஜியஸ், அது இல்லாமல் நீங்கள் ஒரு ஃபேமிலி ரிலேட்டடான இஷ்யூஸ் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஆள், இந்த உஸ்வத்துல் ஹசனா, முழுமையான உஸ்வத்துல் ஹசனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். இது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுங்க. இது என்ன, அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட அந்த வேலை என்ன அப்படிங்கிறது நம்ம இன்ஷால்லா பார்க்கலாம். இதில் ஒரு விஷயம் இப்போ பார்க்க போகிற ஹதீஸ் என்ன அப்படின்னா, புகாரியில் 438 இருக்கு, 335 இருக்கு. அதே மாதிரி முஸ்லீமில் 905 இருக்கு, 906 இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறப்பு சொல்றாங்க, எனக்கு முன்னர் எந்த நபிமாருக்கும் கொடுக்கப்படாத 5 விஷயங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. எதிரிகளுக்கும், அதாவது 1, எதிரிகளுக்கும் எனக்கும் இடையில் 1 மாத காலம் பயணம் செய்யும் இடைவெளி இருந்தாலும் அவர்களின் உள்ளத்தில் பயம் ஏற்படுத்தப்படுவதன் மூலம் நான் உதவப்பட்டுள்ளேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அட்டாக் பண்ண வர்றாங்க அப்படின்னா அவன் எவ்வளோ தூரம், அதாவது 1 மாதம் கழிச்சு தான் அந்த கூட்டத்தினரை போய் சந்திக்க முடியும்னு இருந்தாலும் அந்த கூட்டத்தினருடைய உள்ளத்தில் பயம் வந்துடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பயம், அது மாதிரியான ஒரு பயம் அல்லாஹ் கொடுத்து எனக்கு உதவி செய்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பூமி முழுவதும் சுத்தம் செய்யத்தக்கதாகவும் தொழுமிடமாகவும் எனக்கு ஆக்கப்பட்டுள்ளது. பூமியை டைமும் செய்கிறதுக்காகவும் அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான். அதே மாதிரி எங்கே வேணாலும் தொழுவலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் அல்லாஹ் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. 3வது, போரில் கிடைக்கக்கூடிய பொருட்கள், கனிமத் பொருட்கள் எனக்கு மட்டுமே ஹலாலாக்கப்பட்டுள்ளன. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த மக்களுக்கு போரில் கிடைக்கிற பொருள் எடுத்து பயன்படுத்துறது தடை செய்யப்பட்டிருந்தது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒவ்வொரு நபியும் தங்களின் சமுதாயத்திற்கு மட்டுமே நபிமார்களாக அனுப்பப்பட்டார்கள், நான் மனித இனம் முழுமைக்கும் நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, இல்ல, அதாவது ரசூலுடைய உம்மத்துக்கு மட்டும்தான் உலகம் முழுவதும் தொழக்கூடிய, எங்க வேணாலும் பூமியில தொழுவலாம். ஆமா, அதுக்கு முன்னாடி இருந்தவங்க குறிப்பிட்ட ஒரு இடத்துல தான் தொழுவும், பள்ளிவாசலுக்கே வந்தவங்க, அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. இப்போ இதுல பாருங்க, இப்போ இந்த சிறப்புகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்துருக்கான். அப்போ அதுலயே பாருங்க, இந்த ஒர்க்கு என்ன ரிலேட்டடான ஒர்க்குங்கிறது புரியும். அதாவது 1 மாத காலம் பயம், 1 மாத காலம் போய் அட்டாக் பண்ண முடியும், அந்த பயம் எது கொடுக்கப்பட்டது அப்படின்னு, அதுவும் அல்லாஹ்வுடைய அந்த கிலாஃபத்தை நிறுவுறதுக்காக உண்டான உதவிதான். அதே மாதிரி இந்த போர்ல இருக்கக்கூடிய, இது எல்லாமே போர்ல விஷயங்கள் நிறைய இருக்கு பாருங்க. அதே மாதிரி இந்த போர்ல கிடைக்கக்கூடிய பொருளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கு. சவுண்டு ஒரு மாதிரியா இருக்கா, கரெக்டா இருக்கா? அப்போ இதுவும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ உலகம் முழுவதும் இறை தூதராக கொடுக்கப்பட்டிருக்கு. இது மேட்ரு. இப்போ இதுல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சிறப்புகள் எப்படிங்கிறது அதையும் நம்ம கூடுதலாக இன்னொரு ஹதீஸ் மூலமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை பார்த்துட்டோம் அப்படின்னா இது எப்படிப்பட்ட வேலை அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறது ஒரு பிக்சர் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் செக்ஷன்ல போகும்போது நமக்கு கிளியரா புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா புகாரில 7467 இருக்கு, முஸ்லிம்ல 557வது ஹதீஸ். இல்ல, புகாரி தான், ரெண்டுமே புகாரி தான். 557, 7467 ரெண்டுமே புகாரி தான். உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்துடன் நீங்கள் வாழும் காலத்தை ஒப்பிடும்போது நீங்கள் இவ்வுலகில் வாழ்வது அசரிலிருந்து சூரியன் மறையும் வரை உள்ள நேரம் போன்றதே ஆகும். தௌராத்துக்குரியவர்கள் தௌராத் வழங்கப்பட்டார்கள், நடுப்பகல் வரை அவர்கள், காலையிலிருந்து நடுப்பகல் வரை அவர்கள் வேலை செய்தார்கள், பிறகு ஓய்ந்து விட்டார்கள்.
பிறகு ஒவ்வொருவரும் ஒரு கீராத் கூலி கொடுக்கப்பட்டார்கள். பின்னர் இஞ்சில் உடையவர்கள் இஞ்சில் வழங்கப்பட்டார்கள். அவர்கள் நண்பகலில் இருந்து அசர் வரை வேலையை செய்து அவர்களும் ஓய்ந்து விட்டார்கள். அவர்களும் ஒவ்வொரு கீராத் கூலி வழங்கப்பட்டார்கள். பின்னர் நாம் குர்ஆன் வழங்கப்பட்டோம். அசரில் இருந்து சூரியன் மறையும் வரை நாம் வேலை செய்தோம். 2 கீராத்தாக நாம் வழங்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எங்கள் இறைவா, இவர்களுக்கு மாத்திரம் 2 கீராத் வழங்கியுள்ளாய், ஆனால் எங்களுக்கோ ஒவ்வொரு கீராத் வழங்கி இருக்கிறாய். நாங்கள் அவர்களை விடவும் அதிக அளவு அமல் செய்திருக்கிறோம் என்று 2 வேதக்காரர்களும் கேட்பார்கள். அதற்கு இறைவன், உங்களின் கூலியில் எதையும் நான் குறைத்துள்ளேனா என்று கேட்பான். அவர்கள் இல்லை என்பார். அது என்னுடைய அருட்கொடை, நான் விரும்பியவர்களுக்கு அதனை வழங்குவேன் என்று இறைவன் விடையளிப்பான் அப்படின்னு சொல்லி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இது என்ன மேட்டர் அப்படின்னா, ஒரு வேலை அல்லாஹ் வந்து கொடுத்துருக்கான். யாருக்கு? யூதர்களுக்கு கொடுத்துருக்கான். அவங்க என்ன பண்ணாங்க, காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் வேலை செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, டயர்ட் ஆகிட்டாங்க, அதாவது ஓய்ந்து விட்டார்கள், வேலை முடியல. இது பாயிண்ட், இதுதான் பாயிண்ட். அதில் வேலை முடியல, இன்கம்ப்ளீட், மிஷன் கம்ப்ளீட் ஆகல. அதுக்கப்புறம் வந்து அதே வேலை பின்னாடி வரக்கூடிய ஒரு உம்மத்துக்கிட்ட கொடுக்கப்படுது. அதாவது தௌரா, அதாவது இஞ்சில் விளங்கப்பட்ட அந்த உம்மத்துக்கிட்ட கொடுக்கப்படுது. அவங்களும் என்ன பண்ணாங்க, வேலை செஞ்சாங்க. அவங்க என்ன ஆயிட்டாங்க, அவங்களும் ஓய்வு எடுத்துட்டாங்க, அவங்களாலையும் வேலை முடியல. அதற்கப்புறம் என்ன பண்ணாங்க, மூன்றாவதாக இது நமக்கு வந்த குர்ஆன் வழங்கப்பட்டோம். நாம் சூரியன் மறையும் வரை நாம் வேலை செய்தோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனா இங்க ஓய்ந்து விட்டோம்னு வரலாம். அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, வேலை கம்ப்ளீட் பண்ணல. இப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட சிறப்புகள் எல்லாமே அந்த வேலை மிஷன் கம்ப்ளீட் பண்ணதுனால தானே தவிர கடைசியா வந்ததுனாலயோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வம்ச இதால பிறந்துட்டதுனாலயோ அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய செல்ல பிள்ளைங்கிறதுனாலயோ நமக்கு கொடுக்கப்பட்டது கிடையாது. அப்போ இங்க வேலை என்னமோ ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த வேலை இவங்க 2 பேரும் உழப்பி இருக்கிறாங்க. மூணாவதா வந்த இந்த சமுதாயம் செஞ்சு காமிச்சிருக்காங்க. அப்ப அந்த வேலை என்ன அப்படிங்கிறது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மெயின் வருகையுடைய நோக்கம். இதை புரிஞ்சுக்கிட்டாதான் குர்ஆனை புரிஞ்சிக்க முடியும், ஹதீஸை புரிஞ்சிக்க முடியும், மார்க்கம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். நம்மளுடைய ஃபோக்கஸ் எங்க இருக்கணும், அதாவது இந்த பணியில தான் நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்கணுங்கிற விஷயம் வந்து நமக்கு புரிஞ்சிடும். இப்போ இதை பார்த்துட்டோம். இப்போ இதுல வந்து டீட்டெயிலாக நம்ம போவோம். அதாவது இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் இந்த வேலை யார்கிட்ட கொடுக்கப்பட்டது, யூதர்களிடம் கொடுக்கப்பட்டது. அதாவது தௌராத் யாரிடம் போனுச்சோ அந்த வேலை அவங்ககிட்ட கொடுக்கப்பட்டது. ஒரு விஷயம் முதல்ல புரிஞ்சுக்குவோம், இந்த அல்லாஹ்வுடைய ஆட்சி, அதாவது அல்லாஹ் ஒரு சட்டத்தை போட்ட உடனே பூமியில அது நடைமுறைக்கு வந்து எல்லா நிலையிலையும் ஒரு தனி மனிதன் இருக்கான், அவங்கிட்ட அல்லாஹ்வுடைய கட்டளைகள் நிறைவேற்றப்படுது. அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி ஆயிருது, சர்க்கிள் என்ன ஆயிடுச்சு, இப்போ பெருசாயிருச்சு. அப்ப அந்த குடும்பமே சேர்ந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுது. இது 2வது ஸ்டேஜ். மூன்றாவது ஒரு சொசைட்டி, ஒரு சின்ன ஒரு பகுதி, ஒரு கிளை, ஒரு கோத்திரம் அப்படிம்போம்ல, ஒரு கிளையினர், ஒரு கோத்திரத்தினர், ஒரு சின்ன ஒரு தலைவன் இருப்பான், அவனுக்கு கீழே ஒரு 100 பேர் இருப்பான். இவன் வந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது. இது வந்து அடுத்த ஸ்டேஜ். கடைசி ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, முழு அளவுல முழு உலகமும் அல்லாஹ்வுக்கு பணிஞ்சு நடக்கிறது. அல்லாஹ்வுக்கு பணிஞ்சு, அல்லாஹ் சொல்றான்ல, அல்லாஹ் இந்த உங்களை வந்து மனிதர்களை பணிவதற்காக தவிர வேற எதற்காகவும், அதாவது தொழுவதற்காக நம்ம அட்டாச் பண்ணிடுறோம், என்னை வணங்குவதற்காக ஆபுது அப்படின்னா அடிபணிவதற்காக. அல்லாஹ் வந்து நம்ம உலகத்தை படைச்சதே வந்து நாம அடிபணிஞ்சு நடக்கிறதுக்காகத்தான் படைச்சிருக்கோம். இங்க நல்லா புரிஞ்சுங்க, அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரான ஒரு படைப்பு தேவையே இல்லை. வானம் பூமியில் இருக்கக்கூடிய சப்பஹல் இல்லாஹி மாஃபிஸ் சமாவாத்தி அப்படிங்கிற இந்த வானம் பூமியில் இருக்கக்கூடிய பொருள் வந்து அவனை போற்றி புகழ்ந்துட்டு இருக்கு. அதனால வந்து அவனுக்கு போற்றி புகழ்றதுக்கு ஒரு புது படைப்பு தேவையில்லை. அதைத்தான் மலக்குகளும் கேட்குறாங்க, நாங்க தான் இருக்கோமே, நீ ஏன் எக்ஸ்ட்ரா ஒரு ஆளை வந்து நீ செய்யறா அப்படின்னு சொல்லி தான் அவங்க கேட்குறாங்க. அப்போதான் அல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு இதோட ரீசன் என்னங்கிறது உனக்கு தெரியாது, நீ கம்முனு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தடுத்துடுறான். அதே சமயம் அவங்க படைக்கப்படும் போது கூட அல்லாஹ் சொல்றான், பூமியில் ஒரு கலீஃபாவை நாம் உண்டாக்க போகிறேன்னு தான் அல்லாஹ் சொல்றான். அப்போ இங்க வேலையே வந்து, அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, உலகம் வந்து ஏதோ உருவாக்கப்பட்டுருச்சு, நாம வந்துட்டோம், ஏதோ வந்துட்டோம், ஒரு வேலை ஒரு டார்கெட்டும் கிடையாது. அது வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு அல்லாஹ் ஒரு காரணமும் தெரியாது, ஒன்றும் தெரியாம உலகத்தை முடிச்சிருவான். கிடையாது. உலகம் படைக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு, உலகம் முடிக்கப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதாவது தன்னுடைய வேலையை
உலகம் செஞ்சிட்டதுக்கு அப்புறம் உலகத்தை முடிச்சிருவோம். அது என்ன வேலை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஈசா நபி வருவாங்க, அல்லாஹ்வுடைய ஆட்சியை நிறுவுவாங்க, 40 வருஷம் அந்த உலகத்தை அமைதியான முறையில் ஆட்சி நடத்துவாங்க. அப்புறம் என்ன நடக்கும்? மென்மையான ஒரு காற்று வரும், நல்ல மனிதர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுருவாங்க. அழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பூமி பிளந்துபடுறோம், முடிஞ்சிரும். அப்ப புரியலையா வேலை என்னங்கிறது? அப்ப அல்லாஹ் எதுக்கு தேவை, என்ன தேவைங்கிறது நம்ம தெரியணும். அது வரைக்கும் இபாதத் நடந்துட்டு இருக்கு, அல்லாஹ் உலகத்தை அழிக்கல. அது வரைக்கும் ஹஜ் நடந்துட்டு இருக்கு, அல்லாஹ் உலகத்தை அழிக்கல. மார்க்கம் முழுமை அடைஞ்சிருச்சு. ஆனா அல்லாஹ்வுடைய டார்கெட் எது? ஈசா நபி வந்து கம்ப்ளீட் பண்றாங்க இல்லையா, அதுதான் அல்லாஹ்வுடைய டார்கெட். அந்த டார்கெட் கம்ப்ளீட் ஆனா உலகம் அதுக்கப்புறம் இயங்காது, தேவையில்லை. ஏன்னா நம்ம படைக்கப்பட்டதுக்கு காரணமே அதுதான். அந்த படைப்பின் நோக்கத்தை நம்ம நிறைவேற்றிடுவோம். அப்ப அது ஈசா நபி எப்படி நிறைவேற்ற பெரிய விஷயம். அதெல்லாம் ஈசா நபிக்கும் இதுக்கு என்ன பங்களிப்பு இருக்கு, ஏன் ஈசா நபி திரும்பி வரணும், அது நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அது சம்பந்தமான விஷயங்கள் தான் குர்ஆன்ல. நீங்க பக்ராவில் எடுங்க, ஆல இம்ரான்ல எடுங்க, நிசாவில் எடுங்க, மாயிதால எடுங்க, வெறும் இதை பத்தியே பேசும். எந்த பேஜ் திரும்பினீங்கனாலும் இதை சம்பந்தப்பட்ட விஷயங்களாவே அது பேசப்பட்டிருக்கும். அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், இதுதான் அந்த வேலை. அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளைகள் முழுமையாக எல்லா நிலையிலுமே பின்பற்றப்பட வைக்கணும் இந்த பூமியில. அது முடிஞ்சிருச்சு, வேலை முடிஞ்சது. அதுக்கு யாரெல்லாம் உதவி செய்யறாங்களோ அவங்க அல்லாஹ்விடத்துல சிறப்பு பெற்றவர்கள், இவங்களுக்கு சிறப்பு இருக்கு. அப்ப இந்த வேலை செய்யும் போது நமக்கு என்ன பண்ண முடியும்? நஃபிலான வணக்க வழிபாடுகள்ல நம்ம நேரம் செலவிட முடியாது. அது பேலன்ஸ் பண்றதுக்கு தான் அல்லாஹ் என்ன பண்றான், நீ ஒன்னு செஞ்சா 10, நீ வந்து ஒரு நாள் நின்று இபாதத் செஞ்சா உனக்கு 80 வருடம் இபாதத் செஞ்ச அந்த நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறான். நாம என்ன பண்றோம், அந்த வேலையை தூக்கி குப்பையில போட்டுட்டு அந்த பரிசு மட்டும் நமக்கு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். கண்டிப்பா அந்த வேலைக்காக, அதாவது அது வேலை எப்படிப்பட்டது, நம்ம எடுத்து உடனே செய்யணுமா, அது பெரிய அது ஒரு இது இருக்கு. அது வந்து அதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்வத்துல் ஹசனா, எடுத்தம் கவுத்தனும் பண்ண முடியாது. இப்ப கிலாஃபத்துங்கிறதா இங்க பெரிய பிரச்சனை. இந்த வார்த்தையை மட்டும் வந்து பயன்படுத்தவே கூடாதுன்னு தான் இன்னைக்கு உலகமே பயந்துட்டு இருக்கு. இதை வந்து இதுக்காக போயிடக்கூடாதுன்னு தான் ஒரு டம்மியான ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்புக்கு வந்து இந்த பேரை கொடுத்து அதன் பக்கம் போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் அவங்களுடைய முழு எனர்ஜியை வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்போ இவங்களுடைய மெயின் அஜெண்டா என்னன்னா, முஸ்லிம்கள் ஒன்றுபடக்கூடாது, இந்த வேலையை அவங்க மறந்து போன இந்த வேலையை அவங்க ஞாபகம் வந்து மறுபடியும் செஞ்சிடக்கூடாதுங்கிறாங்க. இந்த முதல் விஷயம் நான் எப்படி இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன், இங்க இத்தனை ஆலிம்கள் இருக்காங்க, இவங்க இருக்காங்க, இவங்கெல்லாம் கண்டுபிடிக்காத நான் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டேனா, எனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சது அப்படிங்கறது ஒரு விஷயம் புரிய வச்சிடறேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு புரியும் இது என்ன மேட்டருங்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த வேலை இதோடைய இந்த கருத்துக்கள் பசுமையா இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த விஷயங்கள் எல்லாருக்குமே அத்துப்படி, சஹாபாக்கள் எல்லாருக்குமே அத்துப்படி. நிறைய ஹதீஸ்கள் அதை பார்க்கலாம். இன்ஷால்லா அதை பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அடுத்தடுத்து அந்த ஹதீஸ்களை பேசும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க எந்த அளவுக்கு அவங்க வெயிட் கொடுத்தாங்கன்ட்டு. அப்பதான் அந்த ஹுசைன் ரலியல்லாஹுடைய தியாகமும் ஏன் அவ்வளோ பெரிய தியாகம் வந்து அவங்க செஞ்சாங்க அப்படிங்கறது உங்களுக்கு வந்து புரியும். அதே வந்து நீங்க கரெக்டா அதை வந்து புரிஞ்சுங்க. ஒரு விஷயம் இப்போ இது புரியல, இது மட்டும் எப்படி நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொடுமையான மன்னர்கள் வந்துட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பேச முடியாத சூழ்நிலை. நல்ல நல்ல ஆலிம்கள் இருந்தாங்க. அபூ ஹுரைரா எடுத்துங்க, அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து பேசணுன்னா என் கழுத்து அறுக்கப்பட்டுருங்கிற, சில விஷயங்கள் நான் பேசினேன் அப்படின்னா என் கழுத்து அறுக்கப்பட்டுரும் அப்படிங்கிற. அப்ப அந்த அளவு சூழ்நிலை. அஹமது பின் ஹம்பல் அவர் ஜெயிலில் போடப்படுறாங்க, நசை இமாம் அவர் கொல்லப்படுறாங்க, ஏகப்பட்ட இமாம்கள் எல்லாருமே ஜெயிலில் போறாங்க. இந்த அநியாயத்துக்கு எதிராக, அதாவது இந்த இஸ்லாமிய ஆட்சியை வந்து யாரெல்லாம் சிதைச்சாங்களோ அதுக்கு எதிராக யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்க எல்லாருமே ஜெயிலில் போடப்பட்டாங்க. இப்போ கடைசியா பார்த்தீங்க, இப்போ இந்த விஷயங்கள் என்ன ஆகுது அப்படின்னா, கடைசியா பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஜ்ரி 300-400 வரைக்கும் இந்த மாதிரியான அழிஞர்கள் இருந்தாங்களே, அவங்க தங்களுடைய கருத்துக்களை துணிஞ்சு சொன்னாங்க. உயிருக்கு கூட பயப்படாம துணிஞ்சு சொல்லிட்டே இருந்தாங்க, டேய் இது அல்லாஹ்வுடைய வேலை, இதன் பக்கம் முஸ்லிம்களுடைய கவனம் போல, நீங்க இதை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இப்போ சமீபமா ஒரு 100-150 வருடங்கள் இந்த காலகட்டத்தில் மறுபடியும் இந்த விஷயங்கள் வெளியே வருது. அதாவது மெயினா சொல்ல போனா இக்பாலுங்கிற அந்த ஒரு கவிஞர், அவர் வந்து இந்த குர்ஆனுடைய போதனைகள் வந்து அவர் தூண்டி விடுறாரு. அவருடைய அந்த மெசேஜ் மூலமாக நிறைய பேர் ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல வந்து மௌலானா மௌதூதி அப்படிங்கிறவர் அவரும் ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு ஆலிம்கள் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொதுவா இந்த இளைஞன், அதாவது இக்பாலை பார்த்து சொல்றாங்க, இந்த இளைஞன் எங்களுடைய மறந்து போன பாடத்தை ஞாபகப்படுத்திட்டான். அவர் என்ன பண்ணாருன்னா குர்ஆனை வந்து
போதனை பண்ணார். குர்ஆனுடைய இதை வந்து கவிதை மூலமாக உசுப்பேத்தினார். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க இஸ்லாம் வந்து பரவிட்டு இருக்குதுன்ட்டு, நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு சஜ்தா செய்யறதுக்கு இடம் இருக்குதுன்ட்டு. ஆனா இஸ்லாம் இது மட்டும் கிடையாது, இது கிடையாதுன்னு சொல்லல, இது மட்டும் கிடையாதுங்கிறது தான். என்ன நினைச்சிடுறாங்கன்னா பேசுறத வந்து அப்படியே மாத்தி புரிஞ்சுக்கிறாங்க. அது மார்க்கம் இது இல்லைங்கிறான், அது இல்லைங்கிறான், அப்படிங்க அது இல்லை, இது மட்டும் இல்லைங்கிறது தான் என்னுடைய வாதம். வெறும் அதாவது நாம இப்போ ஒரு தொழுகையை செஞ்சு நம்ம ஒரு தொழுதுட்டு இபாதத் செஞ்சு நம்ம என்ன நினைக்கிறோம், நாம அல்லாஹ் இடத்துல ஒரு பூரணமான அடியான் இருக்கோம், எங்க அமல் குறைபாடு மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னா இதை அக்செப்ட் ஆச்சுன்னா போதும் நம்ம பொழைச்சிக்கிறோம் இருக்கோம். ஆனா மிகப்பெரிய வேலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மெயினான வேலை ஓரமா கிடக்குது. அதன் பக்கம் நமக்கு டார்கெட்டே கிடையாது. அதை எடுத்து இப்போ பண்ணவும் முடியாது, அது வேற விஷயம். ஆனா அதை பற்றி அறிவு நமக்கு இருக்கணும். அதாவது அது எப்படிப்பட்ட இல்லைன்னா இப்போ தப்பான ஆள் இருக்கான், பல கேங்கு இருக்கு. ஒன்று இந்த வேலையை தப்பா ரிப்ரசென்ட் பண்றாங்க. ஒரு சின்னதாக ஒரு ஊரை வச்சுக்கிட்டு டீம் ஃபார்ம் பண்ணிட்டு நாம இப்படி செயல் பண்ணோம் அப்படி செயல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி மோசமான இது கொடுக்குறாங்க. அப்போ அதனால வந்து குர்ஆன் ஹதீஸுடைய சரியான அறிவு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறு, இது நம்ம ரெண்டையும் வச்சு பேரலா வச்சு பார்த்தாதான் அந்த விஷயம் வந்து எப்படி சாத்தியமாகும், எப்படி கொண்டு வரணுங்கிற விஷயம் தெரியணும். அதுவும் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த காலத்துக்கும் இப்போ 1000 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் ஏன் மறுபடியும் வெளியே கொண்டு வரான் அப்படின்னா, உலகம் வெகு சீக்கிரம் தன்னுடைய கிளைமேக்ஸை நெருங்கிருச்சு. இப்போ இந்த விஷயங்கள்லாம் மறுபடியும் எல்லாம் ரிப்பீட் பண்ணி நம்ம மூலமா வேலை வாங்குறோம். இதை வரும்போது தான் மஹதி அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் வரும்போது இந்த வேலையை வந்து நிறைவேற முடியும். அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஏன் தேவையில்லாத விஷயம், இது ரிஸ்கான விஷயம். நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, உலகத்துல பிறந்தாச்சு, எப்படி உங்களுக்கு சாவு வரும். நீங்க சாவுக்கு பயந்தீங்க, உங்களுக்கு சாவும் வரும் இழிவும் வரும், ரெண்டும் வரும். எப்படியும் சாவத்தான் போறீங்க, அது வந்து பிரச்சனையே கிடையாது. சத்தியத்தை சொல்றதுக்கு பயப்பட வேண்டியதில்லை, அது முறை இருக்கு. நம்ம வந்து நம்ம மேல இந்த முத்திரை வந்துருமோ, நம்ம மேல அந்த முத்திரை வந்துருமோ, நம்மளை சியான்றோம், நம்ம இந்த அவன்றோம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். இருக்கிற விஷயத்தை நம்ம துணிஞ்சு பேசிட்டு போவோம். நாம அதுதான், அது குர்ஆன்ல நிறைய விஷயம் நீங்க பார்க்கலாம். அதாவது இவர்கள் போருக்கு புறப்படாமல் இருந்தால் இவர்கள் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், உறுதியான கோட்டையில போய் உட்காருங்கடா, அப்ப நீங்க சாவ மாட்டீங்களா, நல்லா கேட்பான். அப்ப எங்க இருந்தாலும் நமக்கு சாவு தான். அப்ப அந்த விஷயம் புரிஞ்சுங்க. ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்துல ரெண்டு விஷயம் ஒன்னா இருக்காது. ஒன்னு அல்லாஹ்வுடைய அச்சம், இன்னொரு உயிருடைய